திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா தீபா, வயது 29 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிஃபன் கடை வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கு. நிலம் வந்து ஒரு 30 ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய மணமகன் வந்து வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து தனிமையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இவங்க வந்து மாமியார் மாமனார் திட்டிகிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரர் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு தொடர்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு பிடிக்கல, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்ட்டு இவங்க வந்து கோர்ட்டு போய் விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா ரம்யா, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, வன்னியர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10th தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க துணிக்கடை வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இதில் மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வரதா சொல்லியிருக்கிறாங்க. லோக்கலில் தான் வச்சுட்டு வரோன்ட்டு. இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும் 2 வீடு இருக்குது. நிலம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் இருக்கிறதாவும் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் பண்ணிக்கல. இவங்க வந்து ஒரு நல்ல மணமகனை, ஏழை மணமகனை எதிர்பார்த்துருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேலூரில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து தம்ப்நெயில்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.